காட்டுல செடியே முளைச்சிருக்காது உனக்கு, அதுக்குள்ள உனக்கு காட்டு தீ கேக்குதோ? அம்மா கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து என் வீட்ல இருந்து இறங்கி வரேன், சின்ன வேலைக்கா இறங்கி போனா கூட ஸ்கூட்டில இருந்து வர ஆளு இறங்கி வந்து காரி துப்பி இருப்பாங்க. இவர் வந்து சிஎஸ்கே டோனியோட குட்டையை பிடிச்சி தொங்கட்டும், அதெல்லாம் ஐ டோன்ட் கேர். ஓகே, இங்க நிறைய பேருக்கு டோனியை பிடிக்கும், இன்க்ளூடிங் எனக்குமே பிடிக்கும். பிகாஸ் அவரோட மூவிஸ் பார்த்துருக்கேன், இன்ஸ்பிரேஷன் பர்சன் ஓப்பனா சொல்ல போனா. அதுக்கு நான் அவரோட கொட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாட்டோம் நாங்க. ஆஸ் ஒரு ஃபேனா வந்து அவரை ரெஸ்பெக்ட் பண்ண கத்த போது. ஏன்னா தம்பி அந்த கிறுக்கன் டோனியோட அதை பிடிச்சி தொங்கினான்னு சொன்னா வீடியோ ஃபுல்லும் பார்த்துட்டு தொங்கவே இல்லையா? உனக்கு ஒரு ஆளை பற்றி பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒதுங்கிப்போ. தேவையில்லாமல் இந்த வார்த்தைகள்லாம் விட்டு தேவையில்லாமல் டாபிக் இழுத்து விட்டுறத உள்ள. ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனை கழிட்டு இது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த மாதிரி டாப்பிக்கும் யூஸ் பண்ணாத, இந்த மாதிரி வார்த்தைகளும் யூஸ் பண்ணாத. இந்த வீடியோவில் வந்து டோனி அவருக்கும் பிடிக்கும், அதாவது எனக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இழுத்துப்பாரு. ஏன்னா அவருக்கு டோனி பிடிக்காது. ஏன்னா டோனி பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வெளியே வராது. அப்படிங்கும்போது டோனி அவருக்கு பிடிக்கல, கண்டிப்பாக வன்மத்தை இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ஆளை பற்றி பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தேவையில்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க. அப்படிங்கும்போது பிடிச்சவங்களுக்கு அந்த வார்த்தை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க.